ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அப்புதேவா சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இன்றைய வீடியோ பதிவு ஒரு குட்டி ஸ்டோரி சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்டோரி முன்னாடி யாருக்காவது தெரிஞ்சதுன்னா கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் இப்போ சொல்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஆலமரமும் ஒரு புல் பற்றின ஸ்டோரி தான் இது. அதாவது பெரிய ஆலமரங்க, அது நல்லா காட்டில் அப்படியே அடைச்சிக்கிட்டு படர்ந்து விரிஞ்சிருக்கு. விழுதுகள்லாம் நல்லா தொங்குது. அந்த ஆலமரத்தில் நிறைய அந்த விழுதுகள் எல்லாம் பெருசாக இருக்கிறதுனால அதுக்கு ஒரு கம்பீரமாக இருக்குது. ஏன்னா உங்களுக்கு தெரியும், ஆலமரம்னா பயங்கர விழுதுகள் இருக்கும். ஒவ்வொன்றும் அது மரமாக மாறிடும். அந்த விழுதுகள்லாம் வேர் விட்டு அது மரமாக மாறிடும். அந்த மாதிரி மாறி அது பார்க்கவே பிரம்மாண்டமாக இருக்குது. பிரம்மாண்டம்னா அந்த அளவுக்கு பிரம்மாண்டம். அதில் பறவைகள்லாம் உட்காருது, நிறைய பேர் நிழலுக்கு உட்காடுறாங்க. இதெல்லாம் பார்த்தோன்னே இதுக்கு ஒரு கர்வம் வந்துருச்சு. நான் இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கேன், வான் உயர்ந்த அளவுக்கு இருக்கேன், என்னை சுற்றி இவ்வளோ விழுதுகள், அதுவும் மரமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஆணவம், அகங்காரம்லாம் இருந்துச்சுங்க. திமிரெலாம் இருந்துச்சு. அந்த பில்லு எப்பயுமே என்ன பண்ணும், அது குட்டியோண்டு சின்னதாக இருக்கும். வளர்ந்தா ஒரு 2 அடி 3 அடி வளரும்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான், அது ஹைட்டு வளரும். அதேமாரி மெலிசாக இருக்கும். அதுதான் அந்த புல்லோட தன்மை. அது என்ன பண்ணுச்சுன்னா, அதுக்கு அந்த மரத்துக்கு அடியில் பக்கத்தில் பார்க்குறப்ப அப்படியே குட்டியோண்டு எறும்பு மாதிரி தெரிஞ்சுதுங்க. அதனால் அந்த பில்லை பார்த்து அந்த ஆலமரம் என்ன கேட்டது தெரியுமா? நீ எல்லாம் ஒரு செடி வகை, நீ இந்த மாதிரி குட்டியோண்டு ஒல்லியாக மெலிசாக இருக்கிற, உனக்கு என்ன இருக்குது ஸ்ட்ராங்கு? உனக்கெல்லாம் ஸ்ட்ராங்கே கிடையாது. என்ன பார்த்தியா எவ்வளோ பெருசு இருக்க, பிரம்மாண்டமாக இருக்கேன். என்னோட மரத்தில் எல்லாரும் பறவைகள்லாம் உட்காருது, மரத்துக்கு நிழலுக்கு வராங்க. உன்கிட்ட யாராவது நிழலில் நிற்க முடியுமா, ஒதுங்க முடியுமா அப்படின்னு ஆணவமாக கேட்டுச்சுங்க. இதுக்கு அந்த புல்லுக்கு என்ன பதில் சொல்லணுன்னே தெரியல. யோசிச்சுது, ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு அது என்ன சொல்லிச்சு, அதுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துச்சு அந்த சமயத்தில். சரி, ஓகே, நீ தான் பிரம்மாண்டமாக இருக்கிற, நான் இப்படி தான் இருக்கிறேன், அதனால் என்ன பண்ண முடியும், இது எனக்கு விதிக்கப்பட்ட விதி தானே அப்படின்னு சொல்லி அந்த புல்லு சொல்லிச்சுங்க. அப்போ அது ரொம்ப பணிவாக தான் பேசிச்சு அந்த ஆலமரத்துக்கிட்ட. சரி, பரவாயில்ல, நீ பிரம்மாண்டமாக இரு, உனக்கு கிடைச்சது இந்த வரம், எனக்கு கிடைச்சது இந்த வரம் அப்படின்னு சொல்லிட்டு அது தன்னடக்கத்தோட அந்த பில்லு சொல்லிச்சுங்க. இப்படி காலங்கள் ஓடிட்டு இருந்துச்சுங்க. நிறைய பறவைகள்லாம் அந்த மரத்தில் உட்காந்துச்சு. மனிதர்கள்லாம் நிழலுக்கு போனாங்க, குழந்தைங்கள்லாம் விளையாண்டாங்க. இப்படி அது சந்தோஷமாக ஆலமரம் இருந்துச்சு. இந்த பில்லு அதுக்கு கிடைச்ச கொஞ்சம் தண்ணியை குடிச்சு அது மாட்டுக்கு அது காற்றுல ஆடிட்டு அசைஞ்சிட்டு அது இடத்துல அது இருந்துச்சுங்க. ஒரு நாள் என்னாச்சுன்னா, அதான் விதி. அங்கே தான் விதி ஆரம்பமாகுதுங்க. பெரிய காற்று புயல், சூறாவளி காற்று அடிக்குதுங்க. சுழன்று சுழன்று அடிக்குது 4 திசையிலிருந்தும். இந்த ஆலமரத்தால் ஒன்றுமே பண்ண முடியலங்க. பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் கிளை உடையுது, ஒரு பக்கம் விழுதுகள் ஒரு பக்கம் ஆடுது, வேரெல்லாம் அப்படியே மண் சரிஞ்சு மண் அரிக்குது. மண் அரிப்பு ஏற்பட்டால் என்ன ஆகும், வேர்லாம் வெளியில் தெரிய ஆரம்பிச்சிடும் இல்லையா? அப்போ அதனால் ஆட்டம் கண்டுடுச்சு, ஒன்றுமே பண்ண முடியல. அப்படியே பயந்துட்டு நடுங்கி போய் உட்காந்துட்டு அது என்ன பண்ணுது, யோசிக்குது. ஐயோ, என்ன இவ்வளோ பிரம்மாண்டமான நம்மளையே இந்த சூறாவளி காற்று புயல் காற்றெல்லாம் இப்படி அசைக்குதே, நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தில் உட்காந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நேரம் ஆக ஆக புயல் காற்று அடிக்குது, மரம் வேரோட சாஞ்சிடுச்சுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த புல் என்னாச்சுன்னா அப்படியே காற்றுல அசைஞ்சு கொடுக்குது. அப்படியே அசைஞ்சு கொடுக்குறப்போ காற்று இந்த பக்கம் அடிச்சதுன்னா அது அந்த பக்கமே அசையுது, இந்த பக்கம் அடித்தா இந்த பக்கம் அசையுது. இப்படியே அடித்து அடித்து என்னாச்சுன்னா அது ஒரு நிலையாக ஆடி ஆடி அசைஞ்சு அது இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்குதுங்க. அது அதோட காற்று இவ்வளோ ஹைட்டு தான் இருக்குன்னா காற்று மேலே தான் அடிக்கும். அதுக்கு புல்லை பார்த்து அடிக்காது, அதுக்கு மேலே தான் அடிக்கும். அதனால் என்னாச்சுன்னா, அப்போ அந்த சமயத்தில் நல்லா அசைஞ்சு அசைஞ்சு அடித்து பார்த்தீங்கன்னா புல் அந்த இடத்துல இருக்குது. ஆலமரம் அடியோட சாஞ்சிருச்சுங்க. அப்போதான் இதுக்கு சிரிப்பு வந்துச்சு. ஆனாலும் அந்த புல்லு சிரிக்கலை, அமைதியாக சொல்லிச்சு, வருத்தமாக இருக்குது உன்னை பார்த்தா, நீ இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கே, ஆனாலும் இப்படி ஆயிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிச்சுங்க. ஃபீல் பண்ணி அதுக்கு சரி வருத்தப்படாத, உன்னோட விழுதுகள்லாம் எப்படியாவது திருப்பியும் உனக்கு சப்போர்ட் பண்ணி நீ பொழைச்சிக்கலாம் அப்படின்னு ஆறுதல் சொல்லிச்சுங்க. அப்படிதான் இந்த கதையோட ஒரு ஸ்டோரி மனிதர்களுக்கானது. இது ஆலமரத்துக்கும் அந்த பில்லுக்குமான கதை கிடையாது.
மனிதர்களும் அப்படிதான். நம்ம ஆணவம், ஆங்காரம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு மனுஷன் பொறாமப்பட்டு இந்த காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கான். அவனுக்கு என்னன்னா பணம் இருக்கு, பதவி இருக்கு, எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஊரே நம்ம கூட இருக்கு, எல்லாரும் நம்ம கிட்ட தான் வந்துட்டு எல்லா இதையும் சொல்றாங்க, அதனால நம்ம தான் வந்துட்டு பெருசா அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு சிலர் வாழற வாழ்க்கை இருக்கு பார்த்தீங்களா? அது அந்த ஆங்காரம், ஆணவம், இந்த கெட்ட எண்ணம், பொறாமை இதெல்லாம் என்ன பண்ணுன்னா அது அவங்களே அழிச்சிடும். ஒரு நாள் அடிக்கிற காற்று, சூறாவளி காற்றுல இருக்கிற இடம் தெரியாத போயிடுவாங்க. அந்த புல் என்ன பண்ணும் அதே இடத்துல இருக்கும். அதுதான் நம்ம எப்பவுமே வாழ்கிற காலத்தில் வாழ்க்கைக்குள்ள என்ன விஷயமா இருந்தாலும் அது வந்து உண்மைத்தன்மையோடு இருக்கணும், ஒரு ஆற்றல் மிக்கதாக இருக்கணும். அதுவே வந்து மற்றவங்களை அழிக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது. நமக்கான விஷயங்கள் எல்லாம் எப்படி இருக்கணும்? நல்ல ஒரு சிந்தனையோட, சிந்தனை தெளிவோட, நல்ல எண்ணங்களோட, நல்ல செயல்பாடுகளோட இருக்கிறப்ப மட்டும்தான் அந்த வாழ்க்கையானது நிலை பெறும். இல்லைன்னா அது என்ன ஆகும்னா பிரபஞ்சம் பார்த்துக்கிட்டே இருக்கு, கர்மா, அந்த கர்மா சுற்றி சுற்றி அடிக்கும். நீ செய்யற வினை உனக்கு என்ன பண்ணும்? அது உனக்கே திரும்பி வரும். அதுக்கான காலமும் நேரமும் காத்து கொண்டிருக்கின்றது. நீ கடவுளின் தீர்ப்பிலிருந்து தப்பிக்க முடியாது. உன்னோட குரலை யார் கேட்குறாங்களோ இல்லையோ கடவுள் கேட்டுடுச்சு. அப்போ என்ன பண்ணுவோம்? பார்த்துக்கிட்டே இருக்கும். நேரம் வர்றப்போ உன் தலையில் சம்மட்டி கொண்டு அடிக்கிறப்போ நீ இருக்கிற இடம் தெரியாத ஓடிடுவ. அதனால் யாரையும் நம்ம என்ன பண்ணணும்? அவங்கள வந்துட்டு துச்சமாக நினச்சி நம்ம வந்து ஆணவத்தில் நம்ம எந்த ஒரு கெடுதலும் யாருக்குமே செய்யக்கூடாது. இனிமே இது மாதிரி யாராவது செஞ்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக செய்யாதீங்க. அதுக்கான தண்டனையை கடவுள் பார்த்துட்டு தான் இருப்பார், கண்டிப்பாக கொடுப்பார். இந்த ஆலமரம் எப்படி ஆணவத்தில், ஆங்காரத்தில் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி தான். அழிக்க நினைக்கவே கூடாது யாரையும். அழிக்கணும்னு அந்த பொறாமையை நமக்குள்ளே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்மளோட நல்ல சிந்தனைகள், நல்ல எண்ணங்களும் நம்மளை விட்டு போயிடும். அப்போ என்ன பண்ணுவோம்? இந்த காலத்தில் நல்லது செய்கிறவங்களுக்கே கெடுதல் நடக்குது. நீ கெடுதலே செஞ்சிட்டு இருந்தீங்கன்னா உனக்கு ஆண்டவன் பார்த்துட்டு இருக்கும்ல. அப்போ வாழ்க்கையில் என்ன இருக்கும்? நோய் வரலாம், பணம் காசு இல்லாத பிச்சை எடுப்பான், அவனுக்கு வந்துட்டு எந்த ஒரு சுகமும் கிடைக்காது. வாழ்நாள் ஃபுல்லாக அவன் துக்கப்பட்டே தான், வேதனைப்பட்டே தான் நொந்து நூலாகணும். அதனால நீ உயர்வான எண்ணங்கள், உயர்வான சிந்தனையோட வாழ்கிறப்போ உனக்கு எல்லாமே கொடுக்கும். பிரபஞ்சம் காத்துட்டு இருக்கு உனக்கு அள்ளி அள்ளி கொடுக்க. நீ பணம் கேட்டால் பணத்தை கொடுக்கும், பொருளை கேட்டால் பொன்னையும் பொருளையும் அள்ளி கொடுக்கும், சொந்த பந்தம் எதா இருந்தாலும் உனக்கு கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணணும்? நல்ல சிந்தனையை மேற்கொண்டு நல்ல சிந்தனையாக வாழ்கிறப்போ எல்லா விஷயங்களும் நல்லதாக நடக்கும். அப்படிங்கிறது தான் இந்த ஆலமரமும் ஃபுல் ஸ்டோரி பற்றி. ஆல்ரெடி தெரிஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, என்னோட சேனல் நேம் அப்புதேவா சேனலை வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த ஸ்டோரியில் மீட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோ நான் நாளைக்கு போடுவேன். ஓகே, பை, see you. கண்டிப்பாக வந்துட்டு ஃபுல் வீடியோலாம் பாருங்கள். ஷார்ட்ஸ் வீடியோ மட்டும் பார்க்கக்கூடாது, ஃபுல் வீடியோ பாருங்கள். நாளைக்கு ஒரு ஸ்டோரி, இன்னொரு ஸ்டோரியில் உங்களை சந்திக்கிறேன். பை, see you.